அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயத்தூர் விராலிமலை பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் இயற்கை சூழல் ரொம்பவே அழகாக அமைதியாக இருக்கும். இந்த அமைதியான கிராமத்து சாலை வழியாக இந்த திருத்தலத்திற்கு போகிறதே ஒரு தனி சுகம்தான். கோயிலை சுற்றி உள்ள இந்த இடங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், அழகாக இருக்குது. மனசுக்கு அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கும். இப்போ கோயில் பக்கமாக வந்துட்டோம். இதான் பாருங்கள், 6 மணி போகும்போது ஆப்போசிட்டில் கோயிலேருந்து எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தரிசனம் நடைபெறும். இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து கூட இந்த கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமி 2 அரச மரத்துக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னால, இப்போ அது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், இந்த 2 அரச மரத்துக்கும் நடுவில் தான் நம்ம சன்னதி அமைஞ்சிருக்கு. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். இந்த விநாயகர் இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு உள்ளே போவோம். இப்போ நம்ம அந்த விநாயகர் சாமி கும்பிட்டு இப்போ நம்ம நேரம் உள்ளே போகிறோம். உள்ளே போய் ஆறுபடை முருகசாமி பார்க்கலாம். ஆறுபடையில் இருக்கிற அனைத்து சாமியும் ஒரே சன்னிதானத்தில் கொண்டு வந்து சுற்றியுமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்களும் ஒரு முறையாவது இந்த அழகான அமைதியான கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஆறுபடை முருகன் கோயில் சாமி மொத்த இடத்துல ஒரே இடத்துல காட்சி அளிக்குதுன்னா அது இங்கே மட்டும்தான். மறக்காமல் ஒரு டைமாவது இங்கே வந்துட்டு போங்க. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஒரு எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பத்துலேருந்து ஒரு இது கிடைக்கும். இதில் சொல்கிறேன், கோயிலோட அட்ரஸ் அங்கே போட்டிருக்கேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்னதானமும் போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அன்னதானம் வந்து இல்லைங்காமல் எல்லாத்துக்கும் போடுவாங்க. கோயிலோட அட்ரஸும் பின்னாடி கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.